எதேச்சியாக வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு விசிட் பண்ணேங்க. அங்கே ஒரு அப்டேட் கிடச்சிது. அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் படித்தேன். இந்த மாதிரி வாட்ஸ்அப்போட குரூப்பில் ஒரு செட்டிங்கை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த செட்டிங்கு வாட்ஸ்அப்பில் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்தேன். வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, அதுவும் பிரத்யேகமாக குரூப் அதிகமாக பயன்படுத்தும். இப்போ கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த குரூப் லெவலில் இருக்கிறாங்க. கம்யூனிட்டி ஒரு ஸ்டெப்பு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப்பை எல்லாத்தையும் இணைச்சி ஒரு பகுதியில் நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு. ஸோ குரூப்பில் ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த ஈவெண்ட் எங்கே அறிமுகப்படுத்திருக்காங்க, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஈவெண்ட் அப்படிங்கிற தலைப்பே கொடுத்துருக்காங்க. என்ன ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யார் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ, நீங்கள் ஒன்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும். கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டில் அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செட்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் யாருடைய குரூப்லையாவது ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா உங்களுக்குன்னு பிரத்யேகமாக குரூப் அக்கௌண்ட் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஓகே. நான் என்ன பண்ணுறேன், ஒரு குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? நான் சொன்ன மாதிரி ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி அறிமுகப்படுத்திருக்காங்கல்ல, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் மெசேஜ்ன்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், அந்த டாக்குமெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஐக்கான் இருக்குது. அதாவது பேமெண்ட்டுக்கு முன்னாடி அதை நம்ம தட்டுவோம். தட்டினா பார்த்தீங்கன்னா இங்கே ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம தட்டுவோம். தட்டின உடனே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நேமை கொடுத்துக்கலாம். ஸோ அது எதை பேஸ் பண்ணது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு அந்த ஈவெண்ட் நடக்க போகுது, எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷன் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கால் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். பண்ணால் எந்த மாதிரி டைப், வீடியோ காலா ஆடியோ கால், அதாவது வாய்ஸ் காலா, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் வேணும்னா அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்ட் கொடுத்தா போதும். எப்படி சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குரூப் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். அந்த குரூப் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் கனெக்டடாக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஈவெண்ட்டை பார்ப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் நடக்க போகுது, ஸோ நம்ம விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களும் வருவாங்க. ஒரு ஈவெண்ட்டை நடத்த போகிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் அழைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் கிரியேட் ஈவெண்ட் புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. குரூப் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ தானே. பயனுள்ள வீடியோ வந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.